शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषये भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। वाल्मीकिसम्भूता रामसागरगामिनी पुनादिभवनं पुण्या रामाय नमः। वेदवेद्याय परे पुंसी जाते दशरथात्मजे वेदव्याजे दशादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं समुद्रोदने हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रपञ्चसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तम्। भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै सुरस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। सकृदेव प्रपन्नाय तवास्मीति जयाचते भयं सर्वभूतेभ्यः ददाम्येतत्प्रदं मम। पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरं दहासं वातालयेशं निजं प्रतिभावयामि। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री सीतालक्ष्मणवरदशत्रुघ्नावनं समेत श्रीरामचन्द्राय परब्रह्मणे नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। जगद्गुरुशङ्कराचार्यस्वामिनः जय। शुकासारिके पूर्णवैराग्यजाचे वसिष्ठापरिज्ञानयोगेश्वराचे। कवि वाल्मीका सारिका मान्य ऐसा नमस्कार माझा सद्गुरु रामदासा श्रीराम। जय जय रघुवीर समर्थ। कृष्णं कमलपत्राक्षं कमनीयं मनोहरं कर्मानुष्ठानसम्पन्नं स्वाध्यायवचनप्रियं कामक्रोधादिरहितं कलिधर्मे प्रतिष्ठितं भक्तानां हितभक्तारं शिवरामं नतोऽस्म्यहं। सद्गुरुनाथ महाराज की जय। ओम साईश्वराय विद्महे सत्यदेवाय धीमहि तन्नः सर्वः प्रचोदयात्। ओम
गुरुनाथ महाराज की जय। अर्धावर्तितमन्त्रम् अर्धविलसत्स्वाद्योर्जितब्रह्मोपासनम् अर्धमुख्यहवनादित्येषु सर्वक्रियाः। ऋषिகளுடைய ஆசிரமத்தில் பகவான் வந்து நிற்கிறார். வந்து நின்னா எப்படி இருக்காருன்னா சோமவத் பிரதிநிதர் ந கர்மனா. இன்னொரு மன்மதன் வந்த மாதிரி எடுத்துதான் ரிஷிகளுக்கெல்லாம் பார்க்கறது. மன்மதன் தான் இல்லையே பரமேஸ்வரன் புசிக்கிட்டாரே அப்படின்னா இவர் பார்க்கறதுக்கு மன்மதன் தானே தவிர என்ன கர்மனா, காரியத்தில் மன்மதன் மாதிரி இல்லை. மன்மதனை பார்த்தா ஆசை கிளம்பும், பிரபுவை பார்த்தா ஆசை அடங்கும். 11 வருஷ காலம் இந்த ரிஷி மண்டலத்தில் மத்தியமணியாக இருக்கார் பகவான். 11 வருஷ காலம் பிராத்த ஸ்நானம், கோதாவரி ஸ்நானத்திலிருந்து ஆரம்பித்து ஆன்மீக கர்மாக்களாக இருக்கக்கூடிய ஷட்கர்மாணி தினே தினே அப்படின்னு ரிஷிகள் சொல்லக்கூடிய எல்லா கர்மாக்களையும் சரிவர செஞ்சுட்டு ரிஷிகளோட வேதாந்த விசாரத்தில் ஈடுபட்டு வேதாத்தியனங்கள்லாம் பண்ணிட்டு பாராயணங்கள்லாம் பண்ணிட்டு பிரபு இருக்கார். 12வது வருஷம் ஒரு நாள் பிராத்த காலத்தில் கோதாவரியில் ஸ்நானம் பண்ணிட்டு அந்த இந்திரநீலமணி சன்னிப தேகமாக இருக்கக்கூடிய அந்த சரீரத்தில் மரவுரிவையை கட்டிட்டு நெத்திக்கிட்டு கிழக்கு முகமாக பார்த்து உட்கார்ந்துட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார். பிரபு சந்தியாவனம் பண்றார். தந்தேஷம் ராட்சசி காச்சித் ஆஜகாமயதிருச்சயா சாது சூர்பனகா நாம தசக்ரீவஸ்ய ரக்ஷசஹ. அப்படியே அந்த பக்கமா அப்படியே ஒருத்தி வராலாம். காச்சிதுங்கிற அப்படியே கால் போன போக்கில் ஒருத்தி வராலாம், ஒரு ராட்சசி. தந்தேசம் ராட்சசி காச்சிது ஆஜகாம எதிர்ச்சையா. எதிர்ச்சையாங்கிற அங்க அயோத்தியா காண்டத்தில் கூனி எதிர்ச்சையா படிக்கட்டு ஏறினார், மாடிக்கு போனார். ஆருரோக எதிர்ச்சையா மேலே ஏறினார். எதிர்ச்சையான தெய்வ பிரேரணையான அர்த்தம். இங்க ஆஜகாம எதிர்ச்சையா, எதிர்ச்சியா சூர்பனக வரா. சூர்பனக வந்தா என்னாச்சு அப்படின்னா சாது சூர்பனகா நாம தசக்ரீவஸ்ய ரக்ஷசா. சூர்பம் அப்படின்னா மொரம்னு அர்த்தம். இப்போ அரிசிலாம் புடைக்கிறோம்னு மொரம், இந்த முறத்துக்கு தான் சூர்பம்னு பேர். அவளுக்கு இந்த நகங்கள், கை விரல் நகங்கள்லாம் முறம் மாதிரி பெருசாக இருக்கும். அதனால் அவளுக்கு சூர்பனகான்னு பேர். இப்போ காலங்காலத்தால் எழுந்த உடனேவே நம்மளாம் காஃபி குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம், பால் குடிக்கிறோம்னு அது மாதிரி இப்போ சுட சுட ஏதாவது ரத்தத்தை குடிப்பாங்க. ஏதாவது அப்படியே முயல் ஓடும், முள்ளமன்றி ஓடும், மான் ஓடும், அதை பிடிச்சி அதை கிழிச்சு அந்த அவளுடைய நகம்தான் முறை மாதிரி இருக்கேன், அதால் அப்படியே அந்த ரத்தத்தை எடுத்து குடிப்பாங்க. தாது சூர்பனகா நாம. யார் அவள்னா தசக்ரீவஸ்ய ரக்ஷசா, ராவனுடைய தங்கைங்க. அவள் அப்படியே வரா. வந்தா பிரபு ஆசிரமம் போட்டு உட்காந்துருக்காளே அந்த இடத்துக்கு அன்னைக்கு வந்தாலாம். ஏன் அந்த இடத்துக்கு அன்னைக்கு அவன் வருவானேன்னா அதுதான் எதிர்ச்சையா, தெய்வ பிரேரணையா. பகவான் கூப்பிட்றான், இங்கே வாமா, நீ வந்தாதான் மேலே சீதாபாரணம்லாம் ஆகும். மேலே நான் இன்னும் 1 வருஷம்தான் இருக்கு, டைம் இல்லை. 10 மாதம் சீதா அங்கே இருக்கணும். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வந்து பார்த்து 2 மாதம் ராவணன் டைம் கொடுக்கணும். அப்புறம் ஆஞ்சநேயர் சீதைக்கு தைரியம் சொல்லணும், 2 மாதம் வேண்டாம், 1 மாதத்துலேயே பிரபு வந்து உங்களை அழிச்சுப்பாருன்னு சொல்லி எல்லாம் டைம் இல்லை இப்போ கையில். பிரபு தான் ஆகர்ஷணம் பண்ணுறான். அவள் அப்படியே வரா. வந்து பார்த்தா பிரபுவனுடைய ஆசிரமம். இங்கே என்ன மனுஷிய வாசனை, புதுசாக வாசனை அடிக்கிறதேன்னு வந்தான். இந்த மூக்கால மூந்து பார்த்துட்டே ஒரு பிராணி இப்படியே திரியும் ஒன்றும் அது மாதிரி வராலாம். வந்தால் அங்கே என்ன புதுசாக வாசனை அடிக்கிறதுன்னு வரா. வந்தால் ஒரு குடில் தெரியறது.
இங்கே யார் அனாவசியமாக ஒரு குடில் போட்டிருக்கிறது, போய் பார்ப்போம் அப்படின்னு வரலாம். வந்தால் உள்ள ஒரு ஸ்திரீ தெரியுதா, அந்த பக்கம் ஒருத்தர் இருக்கார், இங்கே ஒருத்தர் உட்காண்டிருக்கார், ஜபம் பண்ணுறார். என்னடான்னு பார்த்தா ஒரு பிரபு உட்காண்டிருக்கார், பிரபுவுக்கு முன்னாடி ஒரு மரம், அந்த மரத்தினுடைய கிளை ஒன்று அப்படி போடுது. அந்த கிளையில இப்படி கையை வச்சுட்டு அவ பிரபுவை ரசிக்கிறார். ஏன்னா அவர் அப்படி இருக்கார். பிரபுவனுடைய ரூபம் இவளை மயக்கிறது. ராமம் இந்தீவரஷ்யாமம் கந்தர்ப சதிருஷ பிரபும் பபுந்திரோபமம் திருஷ்ட்வா ராட்சசி காமமோகிதா. ராமம் ரமிக்க வைக்கிறாராம். பார்த்தாலே ரம்யமா இருக்கு அவரை. அதுவும் கண்ணை மூடிட்டு குளிச்சுட்டு காலங்காலத்தால நெத்திக்கிட்டு ஜபத்தில் உட்காந்துருக்க பார்த்தா அவ்வளோ ஆசையா இருக்கு. இந்தீவரஷ்யாமம், அது கருப்பா பச்சையா நீலமா எப்படின்னே சொல்ல முடியும். அது மாதிரி ஒரு கலர். இன்றைக்கும் ஸ்திரீகள் சொல்கிறா ராமர் கலர் புடவைன்னே ஒன்று சொல்கிறா. அது என்ன கலர்னே தெரியாது. அது நீலமா பச்சையா கருப்பா அது என்னன்னே புரியவே புரியாது. அது மாதிரி ஒரு கலர். அதுதான் இந்தீவரஷ்யாமம்னு பேர். ராமம் இந்தீவரஷ்யாமம். இவளும் சொல்றா கந்தர்ப சதிருஷ மன்மதன்மார் இருக்காங்க. இவ சொல்றா மன்மதன்மார் இருக்கா. பபூவ இந்திரோபமம் தேவேந்திரன் மாதிரி இருக்கா. இவ கண்ணுக்கு அப்படி தெரியறான். ஏன் அப்படி? ஒரு குந்துமணி தங்கம் கிடையாது பிரபுவனுடைய உடம்புல. குந்துமணி தங்கம் கிடையாது. வடிச்சு விட்ட மாதிரி இருக்கு திருமேனி. மரபுரிவை கட்டின்னு இருக்கார். மரபுரிவை கிருஷ்ணாஜினத்தை போட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கார். இந்திரன் மாதிரி இருக்காரு. பபூவ இந்திரோபமம் ராம். அவர் பார்த்தா என்ன திருஷ்டுவா, அவ பார்த்து என்னாச்சுன்னா ராட்சசி காமமும் மனசை பறி கொடுத்தான். ராமச்சந்திரமூர்த்திட்ட காதல் வயப்பட்டாருங்கிறார் வால்மீகி பகவான். அது அவ தப்பு இல்லை, அவர் சரீரத்தினுடைய அந்த பிரபாவம் அப்படி பண்றது. அவர் பிரபு என்ன பண்ணார், அப்படியே ஜபத்தெல்லாம் முடிச்சுட்டு கண்ணை திறந்து அப்படியே பார்த்தா பிரபுவுக்கு திக்குன்னு. என்னடா அப்படின்னா என்னமோ ஒன்று பிரத்யட்சமாயிட்டேன். ராட்சசின்னு அதுக்கு இருக்குது. மந்திரங்களை தப்பா உச்சாரணம் பண்ணினோம்னு சொன்னோம் அப்படின்னா அது துஷ்பலனை கொடுக்கும். அந்த மாதிரி ஏதாவது தப்பா நம்ம மந்திரத்தை ஜபிச்சு ஏதாவது வேதாள பிரத்யட்சமாயிட்டா. ஆனா நம்ம அப்படி தப்பா ஒண்ணும் பண்ணுறதுனாலதான் காலத்துல அத்தியானம் பண்ணணும்னு சொல்றாங்க. குழந்தையில அத்தியானம். நீங்க எல்லாரும் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா அத்தியானம் பண்றீங்கடா, அது தீர்மானமா குடும்பம் வீணாகிடும். ஏன்னா அது தப்பும் தவறுமா வேதத்தை சொன்னா அந்த பலன் தான் கிடைக்கும். அப்ப என்ன பண்றது? வேத அத்தியானம் பண்ணலைன்னா பரவாயில்ல. அதுதான் ரிஷிகள் சொல்றான். வேத அத்தியானம் பண்ணலைன்னா பரவாயில்ல, ராமாயண பாராயணம் பண்ணலாம், பாகவத பாராயணம் பண்ணலாம், பகவத்கீதை பாராயணம் பண்ணலாம், நாராயணியம் பாராயணம் பண்ணலாம், திருப்புகழ் பாடலாம், தேவாரங்கள் பாடலாம், திருவாசகங்கள்லாம் பாடலாம். இதெல்லாம் பண்ணலாமே தவிர வேதத்துக்கிட்ட வரக்கூடாது. ஏன்னா ஸ்வஸ்தமா வாக்கு இருக்கும் பொழுதுதான் வேதத்துக்கிட்ட வரலாமே தவிர பாக்கி நேரங்கள் வேதத்தை. ஏன்னா ரிஷிகள் அதனால தானே வச்சிருக்கா. இன்னும் தான் வேதம் சொல்லணும், ஸ்திரீகள்லாம் வேதம் சொல்லக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அது எப்படி எந்த ஃபார்ம்ல அது ஒர்க் பண்ணணும்னு நமக்கு புரியாது. இவ பார்த்து நம்ம சரியாதான மந்திரத்தெல்லாம் சொல்லுவோம். இது மாதிரி எல்லாம் பிரத்யட்சமா இருக்கு, இது என்னன்னு புரியலையே அப்படின்னு பார்த்து திகச்சு நிற்கிறார் பிரபு. பார்த்தா அவ பேச ஆரம்பிக்கிறார். சூர்பனக பேசுறா. பிரபுவை பார்த்து சொல்றா, செல்ஃப் இன்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறாங்க. அகம் சூர்பனகா நாம ராட்சசி காமரூபிணி. என் பேர் சூர்பனகன்னு பேர். நான் யாரு அப்படின்னா ராட்சசி. எப்படி வேணாலும் என்னால ரூபம் எடுத்துக்க முடியுங்கிறார். ஆனா அழகான ரூபத்துல வரலையா. பிரபு பார்க்கறதுக்கு அவளுடைய ஸ்வரூபம் என்னவோ அதுல வந்திருக்கா. ரூபத்தை மாத்திக்க. ஏன்னா பிரபுவை பார்த்த உடனேவே அழகான ரூபம் மாத்திக்கணுங்கிறது கூட மறந்து போச்சா. அகம் சூர்பனகா நாம ராட்சசி காமரூபிணி. என் பேரு சூர்பனகன்னு பேரு. ராவணோ நாம மே பிராதா.
பலியான் ராட்சசேஸ்வரா. எனக்கு பெரிய அண்ணா ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் என்னன்னா ராவணன் பேர். அவர் எப்பேற்பட்டவர்னா மகாபலம். பலம்னா அப்பேற்பட்ட பலம், நல்ல பலம் கொண்டவர். பலியானு நல்ல பலம் கொண்டவர். ராட்சசானாம் ஈஸ்வரா ராட்சசேஸ்வர. ராட்சசர்களுக்கெல்லாம் எங்க அண்ணா தான் ஈஸ்வரன், ராட்சச ராஜாங்க. பிரவருத்த நித்ரஸ்ச சதா கும்பகர்ணோ மகாபலஹா. ரெண்டாவது அண்ணா ஒருத்தர் இருக்கார். அவர் பிரவருத்த நித்ரம், எப்பா பாரு தூங்குவார். தூங்கினானோ பொழைச்சு. கும்பகர்ணன் தூங்கினானோ பொழைச்சது. ஏதோ யுத்தம் போது எழுந்தான்னா எழுப்பப்பட்டா யுத்தத்தில் போயிட்டான். பிரவருத்த நித்ரஸ்ச சதா. சதா நித்ரஸ்ச சதா பிரவருத்த நித்ரங்கிறார். எப்பா பாரு எழுந்து முழிச்சுட்டு இருந்தா சாப்பிடுவார், சாப்பிட்டா தூங்குவார். இதான் எங்க ரெண்டாவது அண்ணா. ஆனா எப்பேற்பட்டவர்னா கும்பகர்ணோ மகாபலஹா, மகாபலம் பொருந்தியவர். விபீஷணஸ்து தர்மாத்மா. கடைசியே ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு விபீஷணன்னு பேரு. நது ராட்சச சேஷ்டித. எங்க குடும்பத்தினுடைய பேரை கெடுக்கிறதுக்கே பிறந்து. என்னன்னா நது ராட்சச, ஒரு ராட்சச சேஷ்டை பண்ண மாட்டேங்கிறான். விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா. தர்மா இதை வாங்கி வச்சுக்கிறார் பிரபு. சொந்த தங்கை ஒன்றும் கூட பிறந்த தக்க சொல்றா. ராவணன் மகாபல ராட்சசர்களுக்கெல்லாம் ஈஸ்வரன், கும்பகர்ணன் மகாபலம் பொருந்தியவன். ஆனா விபீஷணஸ்து தர்மாத்மாங்கிற. அதனால விபீஷணனை பின்னாடி சேர்த்துக்கலாமான்னு மீட்டிங் போடும்போது ஆஞ்சநேயர் சொன்னதுக்காகலாம் சேர்த்துன்னு விடல பிரபு. இங்க சொந்த தங்க சொல்றான், அதை வாங்கி வச்சுக்கிறார். எங்க விபீஷணன் ஒரு அண்ணா இருக்கான், மகா தர்மவான். இங்க ராட்சச குடும்பத்து பேர். ஒரு ராட்சச சேஷ்டை பண்ண மாட்டேங்கிறான், யாரையும் அடிக்க மாட்டேங்கிறான், கேட்டா அகிம்சைங்கிறான். இது மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ராட்சச குணமே இல்லாதவனவன். நது ராட்சச சேஷ்டிதா. எப்படி இருக்க அவன் என்ன சொல்றா, இது தன் பெருமையெல்லாம் பேசிட்டு புலஸ்திய வம்சத்துல கூட எல்லாம் சொல்றான். சொல்லிட்டு நீங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறார் பிரபுவை பார்த்து. இவரை கல்யாணம் பண்ணிக்கோங்களே, என்ன பண்ணிக்கோங்களேங்கிறார். இது மேட்ச் சரியா இருக்கான்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு பாராயணம் பண்றவள்கிட்ட விட்டுட்டா வால்மீகி பகவான். அவர் ஒன்றும் ஜட்ஜ்மெண்ட் சொல்லலை. இவர் ரெண்டு பேர் மேட்ச் பண்றேன் நான், இந்த கல்யாணம் நடக்கலாமா வேண்டாமான்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு வால்மீகி பகவான் பாராயணம் பண்றவாளை பார்த்து கேட்கிறார். சுமுகம் துர்முகி ராமம் விருத்தமத்யம் மகோதரி விசாலாட்சம் விரூபாட்சி சுஸ்வரம் பைரவஸ்வரா தருணம் தாருணா விருத்தா தட்சிணம் வாமபாஷினி. சுமுகம் பிரபுவை பார்த்தா அப்படி இருக்காருன்னா பார்த்தது போரும்னு தோணலை, அழுக்கலை, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. சுமுகம். இவ எப்படி இருக்கான்னா துர்முகி, பார்க்கவே முடியல, கண்ணு கொண்டு அவன் முகத்தை பார்க்க முடியல, அப்படி இருக்கான். விருத்தமத்தியம். பிரபுக்கு எப்படி இருக்குன்னா விருத்தமத்தியம். அவருக்கு அப்படியே திரண்ட புஜங்களா இருந்து, விசால பக்ஷஸ்தனங்களா இருந்து, அப்படியே குறைஞ்சு 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 வீ மாதிரி வந்து இடுப்பு இருக்கா இல்லையா தெரியலையா பிரபு. விருத்தமத்தியம். இவளுக்கும் இடுப்பு இருக்கா இல்லையா தெரியலையா. மகோதரி, பெரிய வயிறா இருக்கா, பெரிய இடுப்பா இருக்கா அவளை. விசாலாட்சம். அவளுடைய கண், பிரபுவனுடைய கண்ணு எப்படி இருக்கு, ராமருடைய கண்ணுன்னா கர்ணாந்த விஸ்தாரண நேத்திரங்கிற. அதாவது கண்ணு காது வரைக்கும் நீண்டு தாமரை எதழ் மாதிரி அழகா இருக்கு. விசாலாட்சம். இவளுக்கு எப்படி இருக்குன்னா விரூபாட்சி. எங்கேயோ யானைக்கு அவ்வளோ பெரிய மூஞ்சில ஒரு மொச்சக்குட்டையை ஒட்டி வச்சா மாதிரி எங்கேயோ கண்ணு மூச்சுட்டு இருக்குமே, அது மாதிரி ஒரு கண்ணு வச்சுட்டு இருக்காளாம். மூச்சு மூச்சு பார்த்துட்டு இருக்கான். விசாலாட்சம் விரூபாட்சி சுகேசம் தாமிரமூர்தஜா. பிரபுவனுடைய கேசம் எப்படி இருக்கு அப்படின்னா 4 படி ஆலம்பாலை கொண்டு வந்து குகன் கொடுக்குறான். 4 படி ஆலம்பாலை போட்டுண்டு ஜடை ஆலயம் குட்டியில குந்தலமா இருக்கு. பிரபுவனுடைய காக்கபக்ஷதரம் சூரம். விஸ்வாமித்திரர் கேட்டாரே, அது மாதிரி காக்காவனுடைய இறகு மாதிரி இருக்கு, அழகா இருக்கு பிரபுவனுடைய கூந்தல்.
இவளுக்கு எப்படின்னா தாமிரமூர்த்த செப்பு ஆணிய தலையில அடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்காங்க. தாமிரமூர்த்தஜா சுஸ்வரம் பைரவஸ்வரா. பிரபு நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறார். அவ நீங்க என்ன பாடுறேன்னு கேட்கிறார். அவர் பேசுறார், நீங்க என்ன வேணா. பிரபு பேசுறதே பாடுற மாதிரி சுஸ்வரமா இருக்கு, அழகா இருக்கு. இவளுக்கு எப்படி இருக்குன்னா பைரவஸ்வரா, 4 நாய் சேர்ந்தா மாதிரி ரோட்ல குடைச்சிது ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது 11 மணி எப்படி இருக்குமோ அப்படி இருக்கான். பைரவஸ்வரா தருணம் தாருணா விருத்தா. பிரபுவுக்கு 36 வயசா, 12 வயசுல கல்யாணம். அதுக்கப்புறம் 12 வயசு அயோத்தியில இருந்தார், 24 வயசு. இப்போ 12 வருஷம் ஆனது காட்டுக்கு வந்து 36 வயசானது பிரபுவுக்கு. இவளுக்கு இவ ராவனுடைய தங்கங்கிறான். ராவனுக்கு 50 லட்சம் வருஷம் இருந்தான் ராவன். கடைசி வருஷம் பிரபு வந்துட்டார் அவனை சம்மாரம் பண்றதுக்கு. அவனுடைய தங்க பிரபு தருணமா இருக்கார், அவ தாருணா வெத்தாவா இருக்கா. பாட்டி கொள்ளு பேரனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கறாங்க. தட்சிணம் வாமபாஷினி. பிரபு எது பேசினாலும் ரைஷியஸா இருக்கான், வலதுசாரியா பேசுறாருங்கிற. ராமச்சந்திரமூர்த்தி எது பேசினாலும் தட்சிணம் வலதுசாரியா பேசுறார். இவன் எப்படி பேசுறாருன்னா வாமபாஷினி இடதுசாரியா இருக்கு. இவன் பேசுறது பூரா இடதுசாரியா இருக்கு. இப்படி இருக்கு. இது மேட்ச் சரியாகுமான்னு நீங்க தீர்மானம் பண்ணிக்கோங்கன்னு டெசிஷனை நம்மள்கிட்ட விட்டுட்டார் வால்மீகி. இவன் கையை செஞ்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னா பிரபு உடனே சொன்னார், அம்மா எனக்கு கல்யாணம் ஆயிடுத்துமா. அதோ பாரு காத்துக்காரி இருக்கா. பார்த்தா பிராட்டி ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கா உள்ள. இப்படி எட்டி பார்க்கறான். ஐய என்ன அவன் ஒல்லியா இருக்கா, ஒடிஞ்சு விழற மாதிரி இருக்கா. ஒரு பொம்மநாட்டி ஸ்திரீனா என்ன மாதிரி இப்படி இருக்க வேண்டாமாங்கிறான். என்ன மாதிரி இப்படி இருக்க வேண்டாமா. இது பார்த்தா உந்துக்கு லாய்க்கு பட மாட்டா போட்டுருக்கு, ஒரு வேலையும் செய்ய மாட்டா போட்டுருக்கு, தெம்பே இல்லாத மாதிரி இருக்கே உடம்புல அப்படிங்கிற. அம்மா அது தெம்பு இருக்கோ இல்லையோ இந்த சினிமா எனக்காக தான், என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அங்கே வேறு ஒரு லக்ஷ்மணாழ்வாரை காட்டுறேன். அவர் காய்கிழங்கெல்லாம் பறிக்கிறதுக்காக கத்தியை தீட்டின்னு இருக்கார். அவன் பாரியா ஸ்ரீமானு அகிருததாரஸ்ச பாரியாச்சார்த்தி. அவன் வேணா பண்ணிப்பானோ என்னவோ தெரியல, நீ அங்கே அப்ரோச் பண்ணுங்கிறார். நீ அங்கே அப்ரோச் பண்ணி பாருங்கிறார். அது என்னாச்சு அப்படின்னா அப்பவே லக்ஷ்மணன் சொல்றார். ஒரு பேச்சு கொடுக்க ஆரம்பிச்ச உடனேவே தம் விற்த்தாந்தம் பூரா பிரபு சூர்பனை கிட்ட சொல்றான். அவன் நான் எப்பேற்பட்டவன்னு சொன்னாலும் எங்க அண்ணா ராவணன், எங்க அண்ணா குமாரன்னா சொன்னாலே, பிரபு என்ன பண்றாரு, என் பேர் ராமன் பேரு, அவன் தான் சீதை, எங்க ஆத்து மாமி, அவன் தான் லக்ஷ்மணன் பேரு, என் தம்பி, நாங்கெல்லாம் தசரத ராஜகுமாரான், அயோத்தியில் இருக்கோம், பிதிர்வாக்கிய பரிபாலனத்தின் தர்மத்தை காப்பாத்துறதுக்காக நான் வரேன்னு தன் வாக்குனால ஒரு ராமாயணம். பிரபு யார்கிட்ட ராமாயணம் சொல்றதுன்னு ஒன்று இருக்கும், யார்கிட்டெல்லாம் ராமாயணம் சொல்றதுன்னு ஒன்று. ஆனா சூர்பனை கேட்ட பிரபு தன் வாக்குனால ஒரு ராமாயணத்தை சொல்றார். சொன்னா என்னாச்சு அப்படின்னா, அவர் அவ்வளவு அப்பாவி. அவளுக்கு எதுக்கு நம்ம கதையை சொல்லணும்னு தோணுமா இல்லையா? சம்பந்தமே இல்லை. யாராவது இருந்தால் அவள்கிட்ட நம்ம கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்போமான்னு. ஆனால் பிரபு சொல்கிறாளோ அவ்வளவு அப்பாவி. ஏன் அப்படின்னா, ஸ்திரீகள் அப்படின்னா மனசு இறங்குவாரா, தார்மிகாலாம், சாதுக்கள்லாம். அதனால என்ன சொல்றார், இவர் பார்த்த உடனே லக்ஷ்மணாழ்வார் சொல்றார். லக்ஷ்மணன் சொல்றார், அண்ணா இது ஏதோ காட்டில் என்னமோ வந்திருக்கு, இதை என்டர்டெயின் பண்ணாதீங்க, அது கிளப்புங்கோங்கிறார். பிரபு லக்ஷ்மணன் சொல்றார், பெசாதரா லக்ஷ்மணா, 11 வருஷம் அது ஓ மூஞ்சி நானும், என் மூஞ்சி சீதையும், சீதை மூஞ்சியை நானும் மாற்றி மாற்றி இப்படியே பார்த்தேன். ஏதோ ஒன்று வந்திருக்கு நம்மள்கிட்ட பேசுறதுக்கு, அது ஓடுற வரைக்கும் ஓடட்டுறாங்கிறார். கொஞ்ச நேரம் டைம் பாஸ் ஆகும்போது பேசாதர்றாங்கிறார். அவனை காமிச்சு ஸ்ரீமானுங்கிறார். அவர் நான் பாரு கொஞ்சம் கருப்பாக இருக்கேன், அது நீளமாக சேப்பா கருப்பாக இருக்கேன் நான். அவனை பேர் தங்கரேக்கு மாதிரி இருக்கான். அவனை கலப்பறார் பிரபு. ஏன்னா அவன் கிளம்பினாதானே பிராட்டி கிளம்ப முடியும். அவனை கலப்பி லக்ஷ்மணாழ்வாரை சொல்றான், ஸ்ரீமானு பத்தியா எவ்வளோ தங்க ரேக்குக்கு அழகா ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா சக்கச்சவேல் இருக்கான் பார். அகிருததாரஸ்ச, இங்க ஆத்துக்காரியை கூட கூட்டிட்டு வரல,
பாரியாச்சார்த்திஹி, ஒருவேளை அவன் உன்னை கல்யாணம் பண்ணிண்டா பண்ணிப்பான், அவன்கிட்ட வேணா அப்ரோச் பண்ணுன்னார். இவன் உடனே அப்படி பார்த்தான். எப்படி பார்த்தா இவர் சொல்கிற மாதிரி இவர் கொஞ்சம் கருப்பாக இருக்கார், அவர் நல்லா தங்க ரேக்குக்கு நன்னா இருக்கார், இவருக்கு அவர் பெட்டர்னா அவர் முன்னாடி போய் நிற்கிறார். இவன் பாத்திமரத்தை எப்படி இருக்குவார், அவன் முன்னாடி போய் நிற்கிறார். முன்னாடி போய் நின்று அவன் கையை செய்கிறான். அவர் இப்படியே கத்தியை தீத்துட்டே அவனை பார்க்குறேன். ஷூர் பண்ணுங்க பார்த்து, என்னம்மா? இல்லை என்னத்தானே அப்படின்னான். என்னம்மா உன்னைத்தானே? இல்லை இல்லை உங்களுக்காக. என்னம்மா எனக்காக? என்னத்தானே உன்னைத்தானேங்கிற என்ன? இல்லை அண்ணா பார்த்துருக்கார். என்ன பார்த்துருக்கார்? அண்ணா என்ன உங்களுக்காக பொண்ணு பார்த்துருக்கேன், நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணுமேங்கிறான். அம்மா அதெல்லாம் கல்யாணம்லாம் சரியாக வராதுவா? இல்லை இல்லை உங்களை பண்ணிகிட்டே தீரவேன். சரி பண்ணிக்கிறேன். லக்ஷ்மணர் சொல்கிற, சரி நான் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கும் யாராவது கூட இருந்தால் தேவலாமா தான் இருக்கு. ஏன்னா காலங்காலத்தால் 5 மணிக்கு எழுந்தேன்னா ராத்திரி 11 மணி வரைக்கும் அண்ணாக்கும் நானே சேவை பண்ணுறேன், மன்னிக்கும் நானே சேவை பண்ணுறேன். நான் எங்கள் அண்ணாவுக்கு ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவள் கூப்பிடுறான், கொழுந்தனாரே கொஞ்சம் உள்ள வாங்கோ, இந்த அடுப்பில் உள்ள சாம்பலெல்லாம் எடுத்து அண்ணன்ல போடுங்கோங்கிறேன். சரின்னா அங்கே போகிறேன். அங்கே போனால் லக்ஷ்மணா ஆண்டி இவர் கூப்பிடுறேன். மாற்றி மாற்றி போகிறதுக்கு சிரமமாக இருக்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அண்ணாவை நான் பார்த்துக்கிறேன், மன்னி சொல்கிற வேலையில் நீ செய், நீ மன்னிக்கு அடிமையாக இரு, நான் அண்ணாவுக்கு அடிமையாக இருக்கேன். அவரோட ஐய நீ வேலைக்காரனா? நீ இன்னும் ஸ்ரீமானுலாம் சொன்னார், நீ ராஜகுமாரன் நினச்சிட்டு. ராஜகுமாரன் தானே சொன்னார் அவர் என்ன வேணாலும் சொல்லுவார்மா, நான் வேலைக்காரன், எங்கள் அண்ணாவுக்கு அடிமை நான், நீ இவா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உடனே திருப்பி பிரபுகிட்ட போனேன். பிரபுகிட்ட போனால் அவர் மறுபடியும் இல்லைம்மா எனக்கு தான், நம்ம சொல்கிறேனே ஆத்துக்காரி இருக்கான்னு காட்டுற கண்ணு முன்னாடி அவன்கிட்ட அப்ரோச். அவன் புரிஞ்சுட்டா இவா 2 பேரும் நம்மளை வச்சு விளையாடுறான்னு புரிஞ்சுட்டு, நம்மளை வச்சு விளையாடுறா. இது 2த்துக்கும் ஹேத்து ஒன்று என்னன்னா, அவள் ஒருத்தி நடுவில் இருக்கிறதுனால. இவர்கிட்ட வந்தா அவளை காரணம் காட்டுறா, அவர்கிட்ட போனா அவளுக்கு கைங்கரியம் பண்ணுன்னு திருப்பி அவளையே காரணம் காட்டுறா. அவள் இருக்கிறது தானே விஷயம். இதோ இப்போ அவளை கொண்டு தின்னுடுறேன், அப்புறம் 2 பேரில் யார் வேணாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு பிராட்டி மேலே பாயலாம். பிரபு இதுக்கு விமோகா தியானம்னு உட்காண்டிருக்காரே தவிர இன்னும் உபஸ்தானம் பண்ணலை. அவள் சீதையை கீழே தள்ளி சீதையோட கழுத்தில் காலை வச்சு நெத்தரா ஷூர் பண்ண. உடனே அவன் நாதா நாதாங்கிறான். பிரபு பார்த்தார், ஹே லக்ஷ்மணா பாடுறான்னா. உடனே அவர் தான் கத்தியை தீட்டு இருக்காருன்னு அவன் விரூபகரணம் பண்ணினார். அவளை பிடிச்சார், மூக்கைங்காதே அறுத்து விட்டார். அறுத்து விட்டா என்னாச்சு அப்படின்னா, அங்கேருந்து நேர ஜனஸ்தானம்னு பக்கத்தில் ஒரு ரிசர்வ் ஃபோர்ஸ் வச்சிருக்கான் ராவணன். கரன், தூஷணன், திரிஷிரஸ் அப்படின்னு 3 பேர். அவனுக்கு மொத்தம் 3 தலை, அதனால திரிஷிரஸ்ன்னு பேர். அவனுக்கு கரன், தூஷணன், திரிஷிரஸ்ன்னு பேர். இவன் 3 பேர் தான் அங்கே உள்ள தளபதி, சேனாபதி. அவள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இவ ஷூர்பனகா லங்கைக்கு போயிட்டான். உடனே ஜனஸ்தானத்துலேருந்து எல்லாரும் யுத்தத்துக்கு கிளம்பி வந்துட்டா. எங்கள் இளவரசியை எப்படி யார் அவன் விரூபகரணம் பண்ணினவன் வந்துட்டா. அங்கேருந்து ஒரு சந்தோஷம், குதூகலம், ஆனந்தம் லக்ஷ்மணாழ்வார். என்ன அப்படின்னா, வந்து 10 வருஷம் 12 வருஷம் ஆகுது, ஒரு சண்டை கூட போடலை. இப்போ நல்ல யுத்தம் பண்ணுறதுக்கு சான்ஸ். விஸ்வாமித்திரர் யாக சம்ரக்ஷணத்துக்கு அப்புறம் யுத்தமே பண்ணலை. பிராட்டி நம்மலாம் கல்யாணம் ஆனாலும் நம்ம வீரமே போயிடுது. அதனால் இப்போ நல்ல ஒரு சான்ஸு. அதனால் அண்ணா நீங்கள் மண்ணியை அழிச்சிட்டு போய் இந்த பக்கத்தில் ஒரு குன்று மாதிரி இருக்கேன், இந்த மேட்டு மேலே நில்லுங்க, நான் இவாளெல்லாம் ஒரு கை பார்த்துக்கிறேன். உடனே பிரபு சொன்னார், நீ இவளை அழிச்சிட்டு போய் அங்கே நின்று நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் இல்லைண்ணா, மண்ணி இருக்கும்பொழுது நான் தானே உங்கள் வேலைக்காரன், நான் சண்டை போட்டேன், போடா சொல்கிறதை கேட்டானா அதட்டினார் பிரபு. உடனே பிராட்டி ஐஸ்வர்ய லக்ஷ்மண ஆழ்வார் அந்த மண் மேடு மேலே போய் நின்றார். ஜனஸ்தான யுத்தம் 14,000 ராட்சசால் 1.5 மணி நேரம் ஒரே முகூர்த்தம். 1.5 மணி நேரத்தில் 14,000 ராட்சசாலும் சம்ஹாரம் பண்ணினார். இந்த கரன், தூஷணன், திரிஷிரஸ் சம்ஹாரம் பண்ணினார். அகம்பனன் அப்படின்னு ஒருத்தர் மிச்சம் வச்சு எல்லா யுத்தத்திலையும் பிரபு யாராவது ஒருத்தர் மிச்சம் வைப்பார். விஸ்வாமித்திர யாக சம்பரக்ஷணத்தில் மாரீச்சன் மிச்சம். அது எதுக்காக அப்படின்னா, சீதையை அபகரணம் பண்ணி அடுத்த மூல யுத்தத்துக்கு
இங்கே ஜனஸ்தான யுத்தத்தில் அகம்பனன் அப்படின்னு ஒருத்தனை மிச்சம் வச்சார். எதுக்காக மிச்சம் வச்சார்னா ராவணன்ட்டு போய் இவன் சொல்லணும், விஷய செய்தி தெரியப்படுத்தினவே. ராவண யுத்தம் இருக்க, அந்த யுத்தத்தில் சங்குகர்ணன் அப்படின்னு ஒருத்தனை மிச்சம் வச்சார். இந்த சங்குகர்ணன் யாருன்னா ராவணனுடைய ஒரு பிள்ளைகளில் ஒருத்தன் சங்குகர்ணன். அவன்தான் 10 யுத்தம் முடிஞ்சு பிரபு பட்டாபிஷேகம் பண்ணினதுக்கு அப்புறமா 10,000 வருஷமா ராமருக்கு பயந்துண்டு சரீரம் மாறி 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 காட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தான். அந்த சங்குகர்ணன் தான் அன்றில் பறவையில் ஒரு ஆண் அன்றில் பறவையா மாறி பெண் அன்றில் பறவையோட மரத்தில் மிதுனத்தில் காமத்தில் ஈடுபட்டு இருந்தான். ராமர் வேடனா மாறி அந்த சங்குகர்ணனை தான் அடிக்கிறார். அதை பார்த்து தான் வால்மீகி பகவான் மானிஷாத பிரதிஷ்டாந்த்வம் அகமசாஸ்வதி சமாஹா யத் க்ரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோகிதம். அந்த சங்குகர்ணனை தான் லங்கா எதுக்காக மிச்சம் வச்சார் அப்படின்னா ராமாயணத்துக்கு நாந்தி ஸ்லோகம் வேணும்னோ அதுக்காக அந்த சங்குகர்ணனை மிச்சம் வச்சார். அது மாதிரி எல்லா யுத்தத்துலேயும் ஒருத்தர் மிச்சம் வைப்பார் பிரபு. இங்கே அகம்பனன் அப்படிங்கிறவனை மிச்சம் வச்சார் ஜனஸ்தான யுத்தத்தில். இந்த சூர்பனக நேராக லங்கைக்கு போல கொண்டிருக்கு. அவன் எங்கே போனா என்னதுன்னு தெரியல. இந்த அகம்பனன் நேரம் லங்கைக்கு போய் ராவணன்ட்ட சொல்றான், ஜனஸ்தானம் பேடுத்துக்கிறான். இது அத்தனையும் பார்க்கறா பிராட்டி. இந்த யுத்தத்தை பார்த்து 1.5 மணி நேரத்தில் பிரபு இது மாதிரி 14,000 ராட்சசாலையும் சம்ஹாரம் பண்ணிட்டாரே அப்படின்னு அங்கே எட்டி நின்று பார்த்துட்டு இருக்காருன்னு ஓடி தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ கிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. அந்த தம் பர்த்தாரம் வைதேகி தம் பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. வைதேகி அந்த ஆத்துக்காரரை கட்டிண்டாள்கிற. ஏன் அந்த ஆத்துக்காரரை ராமம் பரிஷஸ்வஜேன்னு வரணும். இங்க வைதேகி ராமனை கட்டிண்டாள் அப்படின்னு தானே வரணும். ஆனா இங்க மெனக்கட்டு சொல்றார், வைதேகி அந்த ஆத்துக்காரரை கட்டிண்டார். பரிஷஸ்வஜே ஓடி கட்டிண்டாளா பிராட்டி. ஏன் அப்படின்னா இதனால் வரைக்கும் கல்யாண ராமரா பார்த்துருக்கார், அயோத்தி ராமரா பார்த்துருக்கார், ஆரண்ய ராமரா பார்த்துருக்கார், ரிஷி ராமரா பார்த்துருக்கார், வனவாசி ராமரா பார்த்துருக்கா. இப்போதான் சண்டை போட்டு விஜய ராமரா பார்க்கறாளாம் முதல்ல பிராட்டி. பிரபு சண்டை போட்டு பிராட்டி விட்னஸ் பண்ண முதல் யுத்தம் ஜனஸ்தான யுத்தம். இவ காட்டுக்கு கிளம்பும் பொழுது பிராட்டி சொன்னாரோன்னு, எங்கள் அப்பா உங்களை ஸ்திரீன்னு புருஷன்னு நினச்சிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா, ஆனால் ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம், நீங்கள் ஸ்திரீ புருஷ ரூபத்தில் இருக்கேன்னு சொன்னாருன்னோ. ஒரு ஸ்திரீயால் இப்படி யுத்தம் பண்ண முடியுமா? 1.5 மணி நேரத்தில் 14,000 ராட்சசால யுத்தம் பண்ணியிருக்கேன் பார் அப்படின்னு பிரபு யுத்தம் பண்ணி காண்பிச்ச உடனேயும், நான் ஸ்திரீன்னு சொன்னேனே, அவர் ஸ்திரீ இல்லை பரமபுருஷன்கிறத பிரபு காமிச்சாருங்கிறதுனால தம் பர்த்தாரம் அந்த ஆத்துக்காரரை வைதேகி பரிஷஸ்வஜே கட்டினார் அப்படின்னு. நான் ஒரு இடத்துலையும் அப்படி பிரபு பிராட்டி ஒரு வார்த்தை சொன்னால் வாங்கி வச்சுக்கிறான். உடனே ஏன் இப்படி பேசுகிற அப்படின்லாம் கேட்க மாட்டாரா. சமயம் வரும்பொழுது அப்படி திருப்பி போடுவாராம். அது மாதிரி தம் பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. இந்த அகம்பனன் என்ன பண்ணா, ஜனஸ்தானம் போயிடுதுங்கிறான் ராவணன்ட்ட போய். ராவணனால நம்ப முடியல. ஜனஸ்தானம் போயிடுதுங்கிறியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே. 1 2 இல்லை, 1000 2000 இல்லை, 10,000 இல்லை, 14,000 ராட்சசாரம் எடுத்து வச்சிருக்கேன். கரந்தூஷணன் திரிசிரஸ்லாம் வேற இருக்கா, எப்படிரா போகும்? அது என்னன்னு தெரியல, போயே போயிடுது. நான் ஒருத்தன் தான் பாக்கி, ஏதோ தப்பிச்சு படைச்சேன்னு இங்கே வந்துட்டேன் அப்படின்னா. இந்த அகம்பனன் சொல்லிட்டு போறான். அப்புறமா சூர்பனக வரா. ஆனால் கிளம்பினதான் அவதான் முதல்ல. அப்புறமா சூர்பனக வரா. அங்கேருந்து ராவணனுடைய தர்பாரில் மூக்குங்காது இல்லாமல் குப்பரகு கீழே விழுந்தாலாம். எப்படி கைகேயி தசரத மகாராஜா காலத்தை உத்தேசித்து கைகேயி குப்பரக படுத்துன்னு இருந்தாலோ கூனி பேச்சை கேட்டு, அது மாதிரி இப்போ இங்கே ராவணனுடைய காலத்துக்காக சூர்பனக குப்பரக படுத்து பூமியில் கிடக்கா.
எழுந்துரு எழுந்துரு யாரு அப்படிங்கிறா. அது மூக்கு இல்லை காது இல்லையா, பேச்சு புரியல, சரியா பேச முடியல, குரல் புரியல. அவனுக்கு சூர்பனகன்னு புரியறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சா ராமன். என்னடி எதுவும் இது மாதிரி வந்திருக்கியே, யார் உன்னை இப்படி பண்ணினான்னு கேட்குறான். என்ன நீ எல்லாம் ஒரு ராஜாவா இங்கே உட்காந்துருக்கியே, ஜனஸ்தானமே அழிஞ்சு போயிடுதே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன ஆறுது என்ன எது நாட்டில் என்ன நடக்குதுலாம் பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் இப்படி ஆனால் முதல்ல அதை சொல்லுங்கிறாரா. உடனே திட்டணுமா இல்லையா? எவ்வளவு மூக்கு போயிருக்கு, காதை அறுத்து விட்டுருக்கான். அந்த மாதிரி பண்ணினவால எவ்வளவு திட்டணும். இவ கொண்டாடுறாளா. தருணம் ஒரு உபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விசாலாட்சவ் சீர கிருஷ்ணாஜினாம்பரவ். அவர் ஐயோ எப்படி இருக்கா தெரியுமா, அவ ரெண்டு பேர்னு அவளை கொண்டாடுற. தருணம் ரூபசம்ப, என்ன அழகு என்ன அழகு. அவள் அந்த மூக்கு காது போயோ பிரபுவனுடைய ரூப சௌந்தரியத்திலிருந்து வெளியில வர முடியலையா அவனால. தருணம் ரூபச சுகுமாரவ் மகாபலவ், சின்ன பயல்களாக தான் இருக்கானுங்க, ஆனா மகாபலம் பொருந்தியவளா இருக்கான். புண்டரீக விசாலா, அவ கண்ணை பார்க்கணுமே, ஐயோ அந்த கண்ணை பார்த்துட்டே இருக்கலாம் இன்னைக்கு கூட. சீர கிருஷ்ணாஜினாம்பரும், மறைவுரிவு கட்டிண்டு மேலே மாந்தோலை போட்டுண்டு ஜடாபாரங்கள்லாம் போட்டுட்டு தேஜஸ் தபஸில் ஜொலிக்கிறாவா ரெண்டு பேரு. நீ இப்படி உட்காந்துருக்கிய, அதெல்லாம் இருக்கட்டாண்டி, நீ ஏன் அங்கே போன, நீ ஏண்டி அங்கே போன? அவள்கிட்ட ஏதோ காட்டுலன்னா யாராவது வருவா போவா, நீ ஏன் அங்கே போனேன்னா. அப்போதான் இவன் வாம பாஷை இடதுசாரியா பேசுறா பதிலாவ இங்கே தான் பேசுறான். நீ ஏண்டி அங்கே போனன்னா அதையும் கேட்குற. அங்கே சீதைன்னு ஒருத்தி இருக்கா, மகாரூபவதியாக இருக்கா, அவளை உனக்காக பார்க்கறதுக்காக போனேன். என்னை இது மாதிரி விரூபகரணம் பண்ணி விட்டுட்டான். சீதையை நல்லா ராவனுடைய மனசுல ஏற்றி உட்காத்தி வச்சுட்டா சூர்பனக. அவனா அகலையில்லேன் இறையும் என்று அது மாதிரி சீதையை வச்சுட்டு இருக்கானா ராவணன் மனசுல வச்சுட்டு அங்கேருந்து வரான். அங்கேருந்து வந்தா ததர்ஷாஸ்ரமயே காந்தே ரம்யே புண்ணியே வனாந்தரே தத்ர கிருஷ்ணாஜினதரம் ஜடாவல்கலதாரிணம் ததர்ஷனியதாகாரம் மாரீச்சம் நாம ராட்சசம். இங்க வந்தா மாரீச்சன் அந்த ஏரியால தான் இருக்கான். மாரீச்சன் ராவணனுக்கு தாய் மாமாவும். இது என்ன உறவு என்னன்னு புரியல. மாரீச்சன் தாட்டக மாமி போன்றது. ஆனா இவெல்லாம் வியாக்கியானக்காரர் சொல்ற ராட்சசனா ராட்சசால் கிடையாது. தேவர்கள்லாம் அந்தந்த பீரியட்ல ஏதோ ஒரு ரிஷி சாபத்தினால ராட்சசாலா வந்தாங்க. எப்படி காலநேமிங்கிற அசுரன் கம்சனா வரானோ, கலியே துரியோதரனா வரணும், அது மாதிரி அவாவா அந்தந்த ராம கைங்கரியார்த்தம் வரா. இந்த மாரீச்சனை போய் பார்க்கலான்னு வந்தா மாரீச்சன் ஆத்த காணும். பார்த்தா ததர்ஷாஸ்ரம ஏகாந்தமா நதி தீரத்துல ஒரு ஆசிரமம் இருக்கு. ஐயோ மாரீச்சன் வீடு மாறி போயிட்டானா, வீடு தானே வச்சுட்டு இருந்தாங்க, இப்போ ஒரு ஆசிரமம் இருக்கே, சரி பரவாயில்ல இருந்தாலும் விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு வரா ராவணன். ததர்ஷாஸ்ரமே காந்தே ரம்யே புண்ணியே வனாந்தரே. இந்த வனமும் கோதாவரி நதி தீரமும் வனம் முடிகிற இடம், நதி ஆரம்பிக்கிற நதிக்கரைன்னு அர்த்தம். இந்த நதிக்கரையில ஒரு ரம்யமான ஒரு ஆசிரமம் இருக்கு. தத்ர கிருஷ்ணாஜினதரம் ஜடாவல்கலதாரிணம். அங்க போய் இப்படியே ஜன்னலால எட்டி பார்த்தா மறையுரிவை கட்டிண்டு கிருஷ்ணாஜினதரம் மாந்தோலை போட்டுண்டு ஜடாவல்கலதாரம் ஜடாவண்ட பாரங்கள்லாம் போட்டுண்டு யாரோ ஒருத்தர் ஜபமாலை உருட்டின்னு இருக்கார். ததர்ஷ நியதாகாரம். ரொம்ப நான் இங்கேயும் வெளியில் சாப்பிட்றதில்ல, நான் இதெல்லாம் சாப்பிட்றதில்ல, அதெல்லாம் சாப்பிட்றதில்ல, பேக்கெட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றதில்லன்னு ரொம்ப நியதா ஆகாரத்தில் ரொம்ப நியமமாக இருக்காரா ஒருத்தர். ததர்ஷ நியதாகாரம். யாருன்னு பார்த்தா மாரீச்சம் நாம மாரீச்சனா. ராவணனுக்கே அடையாளம் புரியல, என்னடா அது எப்படி இருந்த மாரீச்சன். என்ன அவன் போய் கதவை தட்டுறான், ஜன்னல் வழியா பார்த்துட்டு ராவணன் போய் கதவை தட்டுறான். அவன் மாமா மாமா மாமாங்கிறான் ராவணன். மாரீச்சன் காதுல ராமா ராமா ராமான்னு விழு. நல்லா இன்னும் கிருஷ்ணாஜினத்தை நல்லா இன்னும் போத்தின்னு உட்காந்துக்கிறான். ஐயோ ராவன் வந்துட்டான் போல் இருக்கேன், ராவணன் வந்துட்டான் போல் இருக்கேன். அவனை கதவை திறந்தான்.
கதவை திறந்தா நான் தான் மாமா ராவணன். நீ ஐயோ நீ எங்கடா இங்கே வந்தேன்னு கேட்க. உனக்கு இங்கே என்னடா வேலை, நீ ஏன் இங்கே வந்த கேட்க. இல்லை இல்லை நான் சொல்கிறேன்னா கேளு. தசரதன்னு ஒரு ராஜா இருந்தாரா. மூத்த பிள்ளையும் ரெண்டாவது பிள்ளையும் அவனுக்கு சரியா இல்லை. அவனுக்கு ராஜாங்கத்துக்கு லாயக்கு இல்லை, சித்த சுவாதீனம் இல்லைன்னு சொல்லி காட்டுக்கு துரத்திட்டானா. அது யாரோ அவனை நம்பி பொண்ணு வேற கொடுத்துக்கிட்டா. அந்த பொண்ணை ஆயிடுச்சுன்னு வந்துன்னா இப்போ அந்த ஸ்திரீ நான் ராஜாவானத்தினால ஸ்திரீகளெல்லாம் பாதுகாக்கணும். அதனால அந்த சீதையை நான் லங்கைக்கு அழிச்சுட்டு போனோம், அதுக்கு நீ உபகாரம் பண்ணணும். உடனே மாரீசனுக்கு வந்ததே கோபம். துஷ்ருதம் அனிருதம் துஷ்ருதம் செய்வா. ரே ராவணா, ரெண்டு விஷயத்துல ஒண்ணு தீர்மானம். அனிருதம் ஒண்ணு, நீ ராமரை பத்தி நன்னா தெரிஞ்சுட்டு என்கிட்ட பொய் சொல்லணும். இல்லையா துஷ்ருதம் செய்வா. ஒன்னா இப்ப நீ என்கிட்ட ஒரு ராமாயணம் சொன்ன பத்தியா, அது மாதிரி ஏதாவது ஒரு அசடு கிட்ட நீ ராமாயணத்தை கேட்டிருக்கணும். இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு சத்தியம். உன்னுடைய குடும்ப குல நல்லதுக்கு சொல்ற இந்த எண்ணத்தை இப்படியே விட்டுடு. இங்க ராமர் சீதை லக்ஷ்மணன் அப்படின்னு 3 பேர் இருக்கான்னு யாரு உன்கிட்ட சொன்னாலோ அவன்தான் உன் குலத்துக்கு துரோகி, சத்ரு. முதல்ல அவன் கழுத்தை வெட்டிவும், அவனை உயிரோடு விடாத. நீ சௌக்கியமா இருப்ப, இங்கேருந்து கிளம்பு. இனி இந்த பேச்சை இங்க பேசாத. மாரீசன் புத்தி சொல்றான் ராவணனுக்கு. அதெல்லாம் இல்லமாவா, அதெல்லாம் இல்லை, நீங்க என்ன 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 ராட்சசனா இருந்து இப்படிலாம் பேசுறேன்னு. முதல்ல இது என்ன வேஷம், அதனாலதான் உங்க புத்தி மாறி போயிடுது. இதெல்லாம் தூக்கி விட்டு இருக்கோ, நீங்க ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரி இருக்கோங்க. உனக்கு ராமரை பத்தி என்னடா தெரியும்? 12 வயசுல பார்த்தேன்டா நான் ராமனை. ஏன்னா விஸ்வாமித்திரர் யாக சம்ரட்சணத்துல அடி வாங்கியிருக்கான்னு மாரீச்சன். விஸ்வாமித்திரர் யாகம் பண்றாரே கெடுக்கலான்னு போறேன். போனா 12 வயசு, முழுக்க மீச முளைக்கலடா, முழுக்க மீச முளைக்கல. சரி, இவர் நம்மளை ஏமாத்துறதுக்காக ஏதோ பொம்மையை நிறுத்தி இருக்காருன்னு நினைச்சுட்டு தெரியாதனமா பக்கத்துல போயிட்டேன். படாத பாடுபட்டேன். ஏதோ எங்க அப்பா பித்திருக்கள் தாத்தாக்கள்லாம் பண்ணின புண்ணியம் நீ நான் உயிரோட இருக்கேன், நீயும் உயிரோட இருக்கணும்னா தயவு செஞ்சு போயிடு. ஏன்னா நான் ஏன் கதவை மூடிட்டு இப்படி இருக்கேன் தெரியுமாடா? விருக்ஷே விருக்ஷே சபஷ்யாமி. வெளியில வந்தாக்க இந்த பெரிய மரம் இருக்கு பாரு, வெளியில வந்தா இந்த மரம் என் கண்ணுல பட்டு தொலையும். எனக்கு இந்த மரத்தை பார்த்தா ஆஜானு பாகவா அந்த மரம் பச்சை கலர்ல நிக்கிறத பார்த்தாலே மறைவிரிவு கட்டின்னு இருக்கிற பச்சை கலர் ராமர் மாதிரி இருக்கு. விருக்ஷே விருக்ஷே சபஷ்யா. வெளியில எதை பார்த்தாலும் எனக்கு ராமர் மாதிரி இருக்குடா, பயமா இருக்கு மாமா. நான் ராவணன். அதெல்லாம் பேசாதேங்க. ரகாராதி நீ நாமானி, ராவே பேசாதேங்கிறான். நீ ராக ராத்திரி, ரத்னம், ரதம், ராவணன், ராவே சொல்லாதேங்கிறான். நீ ராணி எதையுமே பேசாத. ரகாராதி நீ நான், நீ தயவு ஓடுன்னா. சரி, இது இன்னும் சரியா வரல அப்படின்னு ராவணன் மறுபடியும் லங்கைக்கு போயிட்டான். லங்கைக்கு போனா நம்ம அப்படியே உட்காந்துருக்கா. சூர்பனகா அங்கேயே சுத்தின்னு வரா. நீ எல்லாம் ஒரு ராஜாவா அப்படின்னு அவன் கேட்கறா, கேள்வி கேட்கறா. பயந்துட்டு இருக்கிய, அந்த சீதையை நீ அடைய வேண்டாமா, எப்பேற்பட்டவள் தெரியுமாவோ அப்படின்னு தான் எல்லாம் கேட்கறான். சரி, என்ன பண்றதுன்னு ஒரு யுக்தி யோசிச்சுட்டு திரும்பி அங்கேயிருந்து வந்தான் மாரீச்சன். 2ஆவது தடவை தான் வரான். மறுபடியும் மாரீச்சன் வந்தான். ஐயோ இந்த பழி எதுக்கு திருப்பி இங்க வந்து நிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு தலையில எடுத்து என்ன பண்றதுன்னு கதவை திறந்தா இவன் நிற்கிறான். மாமா அப்படின்னு. என்னடா என்ன வேணும் உனக்கு? நான் ஒரு டெக்னிக், நான் பிளான் ஒன்று பண்ணியிருக்கேன். அது பண்ணினா சீதையை கொண்டு போயிருக்கேன். நீ அதுக்கு ஒத்து வரலான்னா இங்கேயே உன்னை கொலை பண்ணிடுவேங்க. ஏன்னா மாரீச்சன் தீர்மானம் பண்ணான், இது கையால் சாகிறதுக்கு பிரபு கையால் சாகலாம். அட்லீஸ்ட் ராமபானத்தில் அடிபட்டா சொர்க்கத்திலேயாவது இடம் கிடைக்கும். என்ன பண்ணணும் சொல்லி தொலைங்க. அவன் உடனே யுக்தி சொல்கிறான். நீ மாய மானா மாறி தங்கமான், உடம்புல ஃபுல்லாக வெள்ளி புள்ளி நவரத்தன புள்ளியாக இருக்கணும். அவன் முன்னாடி போய் அப்படியே இந்த உடம்பை சிலிப்புனா அப்படியே இந்த தங்க வெள்ளி நவரத்தின தாதுக்களாக உதிரணும். அவன் உன்னை பிடிச்சி கொடுன்னு கேட்பான். எவ்வளோ உதவுற முடியுமோ நீ ராவண அழிச்சுட்டு போயிடு.
நான் சீதையை தூக்கின்னு வந்துடுறேன். சரி சரி, அப்படி ஏதாவது இடைஞ்சல் வந்தான்னா போகிறதுன்னு தீர்மானம் ஆயிடுது. நீ நீ என்னை விட ஒன்று நீ சாகடிக்க போகிற, இல்லை ராமர் சாகடிக்க போகிற, இது தீர்மானம் ஆயிடுது எனக்கு. ஏதோ இன்னொரு ஒரு 12 வருஷம் எனக்கு போனஸ் இருந்தது. நாங்கள் விஸ்வாமித்திர யாக சம்ரட்சத்திலே நான் போயிருக்கணும். ஏதோ ஒரு 12 வருஷம் போட்டிருந்தோம். சரி இப்போ போகிற ஒன்றும் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படான். அவன் யுக்தி சொல்லி தரான். ராமர் ஒரு வேளை ஒன்று அடித்தாருன்னா, ஒரு வேளைலாம் இல்லை என்ன அடிப்பேன், ராமர் அடிப்பார். அடித்தாருன்னா நீ சீதை லக்ஷ்மணன்னு ராமர் குரலில் கத்து. உடனே லக்ஷ்மணனும் வந்துடுவான், சீத்தை தனியாக இருப்பா, ஏகாக்கியாக இருப்பா, நான் அதுக்குன்னு வந்துடுறேன். சரின்னு அங்கே போகிறான். சொன்ன மாதிரியே அப்படியே பிராட்டி கண்ணு முன்னாடி இப்படி அங்கே குதிக்கிறது, இங்கே குதிக்கிறது, உடம்பு சிலிப்புறது, இப்படியே பண்ணிட்டு இருக்கான். மாறிச்சு மாயா மிருகமாக வந்து பண்ணிட்டு இருக்கான். உடனே பிராட்டி பார்த்தா பிரபுகிட்ட கேட்குறா, பிரபு இந்த மானை எனக்கு பிடிச்சி கொடுங்க. எதுக்குமா அது வேணும்? 14 வருஷம் காட்டுக்கு வந்தோம், திருப்பி ஆற்றுக்கு போகும்போது வெறும் கையோடு போகக்கூடாது, காட்டில் இது மாதிரி அதிசயங்கள்லாம் இருக்குன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்கா. இந்த மாயமானை கொண்டு போய் நான் கௌசல்யா அம்மாவுக்கு கிஃப்ட்டு கொடுப்பேன் அப்படி. உடனே பிரபு லக்ஷ்மணாழ்வாரை கூப்பிடுறார், நீ இவளோட இரு, நான் போய் அதை பிடிச்சிட்டு வரேன். அப்போவே லக்ஷ்மணர் சொல்கிறான், அண்ணா என் மனசுக்கு இது மாயமான் இல்லை மாரீச்சன்னு தோன்றதுங்கிற. மாயமன்ல மாரீச்சன்னு தோன்றது. உடனே பிரபு கேட்குறாரு, மாரீச்சன்னு நல்லா பயமா? 24 வருஷம் முன்னாடியே அவனை அடித்தாச்சு, இப்போ அடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நமக்கு பராக்கிரமம் கூடத்தான் கூடியிருக்கே தவிர குறையலை. மாரீசனாக இருந்தால் நமக்கு என்ன பயமா? ஒரு பயமும் கிடையாது. மானா இருந்தால் பிடிச்சிட்டு வரேன், மாரீச்சனா இருந்தால் கொண்டுட்டு வரேன். ஒரு கால் அந்த மான் மாரீச்சனா இருக்கும் பட்சத்தில் அவனை கொல்ற வரைக்கும் சீதையை விட்டு நகராத அப்படிங்கிறார் பிரபு. சரிண்ணா அப்படிங்கிறார் லக்ஷ்மணாழ்வான். ஏன் அப்படின்னா, நான் திரும்பி வர வரைக்கும் சீதையை விட்டு நகராதன்னு சொல்லலை. அவனை கொலை பண்ற வரைக்கும் சீதையை விட்டு நகராத அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாரீச்சரை நான் சம்ஹாரம் பண்ணிட்டேன்னா நீ இங்க நிக்காத, நீ இங்க நிக்காத, வந்துடு. அப்பதான் மேல கதை நகரும், அவன் வருவான், அவன் வந்து பிராட்டி அழிச்சுட்டு போவான், அவனை சம்ஹாரம் பண்ணணும். அடுத்தது டைம் இல்லை நமக்கு. அதனால நான் மாரீச்சரை சம்ஹாரம் பண்ற வரைக்கும் நீ பிராட்டியை விட்டு நகராத. சம்ஹாரம் ஆயிடுச்சுன்னா அங்க நிக்காத. இவர் துரத்திட்டு போற ரொம்ப தூரம் அழிச்சுன்னு போயிட்டான். கூட்டின்னு போனா சரி இனி பிடிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு பானப்பிரயோகம் பண்ணினார் பிரபு. பானப்பிரயோகம் பண்ணினா பானம் வந்து தைச்சுதோ இல்லையா, ராமர் குரல்லையே ஹா சீதே லக்ஷ்மணா அப்படின்னு காலமாயிட்டா மாறிச்சு. உடனே பிராட்டிக்கு தவிக்கிறது மனசு, இப்படி ஆயிடுதே, அண்ணா குரல் கேட்கறதே, அண்ணாக்கு ஏதோ ஆயிடுதே. உடனே லக்ஷ்மண ஆழ்வார் கொஞ்சம் சிரிச்சார். பண்ணி அண்ணாக்கெல்லாம் என்ன பண்ணி ஆகும், எப்பேற்பட்ட அசகாய சூரா. வேதாந்த தேசிகர் ரகுவீரகத்தில் சொல்றாரோ அசகாய சூரா, அதை லக்ஷ்மண ஆழ்வார் சொல்றார். உங்க முன்னாடி தானே 14,000 ராட்சசால சம்மாரம் பண்ணினார் 1.5 மணி நேரத்தில். இது நிச்சயமா அவன் தான் ஏதோ ட்ரிக்கு பண்றான், நீங்க நம்பாதீங்கிற. கேட்க மாட்டேங்க. இந்த ராமர் குரல் காதில் விழுந்த உடனே பிரபுக்கு தான் ஆபத்துன்னு நினைச்சிட்டு இப்பதான்டா புரியுறது, பரதன் நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு காட்டுக்கு துரத்தி விட்டான். அந்த பரதன் சொல்லி நீ எங்களோட காட்டுக்கு வந்து காட்டுல அண்ணாக்கு ஏதாவது ஆச்சுனாக்கா என்ன அடையலாம்னு நீ வந்திருக்க கூட. லக்ஷ்மணாழ்வாருக்கு மனசுல இடி இறங்கின மாதிரி இருந்தது. உடனே சொல்றார், மத்தியமாம்பா கீதா ஜாதா, மன்னி என்ன பிள்ளைங்கிற ஸ்தானத்திலிருந்து நீங்க இறக்கிட்டேன், ஆனா உங்களை அம்மாங்கிற ஸ்தானத்திலிருந்து என்னால இறக்க முடியல. இத்தனை நாள் எங்க அண்ணாவை பெத்த கௌசல்யா அம்மான்னு உங்களை நினைச்சிட்டு இருந்தேன். இந்த க்ஷணத்திலிருந்து பரதேசியா எங்க அண்ணாவை காட்டுக்கு விரட்டி விட்ட கைகேயி அம்மான்னு நினைச்சுக்கிறேன். இனி உங்களை கைகேயி அம்மான்னு நினைச்சுக்கிற, வனதேவதைகள்லாம் உங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு லக்ஷ்மண ஆழ்வார் கிளம்பிட்டார். கிளம்பினா இது எல்லாத்தையும் விட்னஸ் பண்ணிட்டு ஆசிரமத்துக்கு பின்னாடி நின்றுருக்கார் நம்ம மகாவீரர் ராவணன். உடனே பிக்ஷு ரூபத்தை எடுத்துட்டு முன்னாடி வந்தார். முன்னாடி வந்தா பவதி பிக்ஷாந்தேகி,
உள்ளே வாங்கோங்கிற. நான் உள்ளெல்லாம் வரதில்லை, வெளியிலேருந்து அனுப்பேன், நீ வெளியில் வர. ஒரே சமயத்தில் 2 தோஷம் சம்பவிச்சது பிராட்டிக்குங்கிற. அபாத்திரே பிரதிபத்திஷ பாத்திரேஷு அப்பிரதிபாதனம். ஒரே சமயத்தில் 2 தோஷம். பூஜை பண்ண வேண்டிய லக்ஷ்மணாழ்வார திட்டி வெளியில் அனுப்பிச்சது, திட்டி வெளியில் அனுப்ப வேண்டிய ராவணனை பூஜை பண்ணி உள்ள. ஒரே சமயத்தில் 2 தோஷம் சம்பவிச்சது பிராட்டி. உடனே அவள் வெளியில் வரா பிக்ஷை போடலாம்னு தன்னுடைய வலது கையால் அவள் சிக்கையை பிடிச்சி, இடது கையால் அவளுடைய வலது தொடையை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு புஷ்பக விமானத்தில் கிளம்பிட்டு பக்தாள்லாம் ஆசிரமத்தோடு தூக்கின்னு போனாங்கிறார். அதெல்லாம் வாஸ்தவம் தான். வால்மீகி ராமாயணத்தில் இப்படி தான் இருக்கு. அவன் பிடிச்சி எடுத்துகிட்டு போனான் பிராட்டி. எடுத்துகிட்டு போனால் இந்த ஜட்டாயுசு பக்கத்துலேயே தானே சுற்றி இருக்காரு. 12 வருஷமாக வரப்பா கவச்சம் மாதிரி காட்டுன்னு இருக்காளே இந்த ஜட்டாயுசு வர. ரதத்துக்கு புஷ்ப விமான ரதத்துக்கு எதிர்க்க வந்து நிற்கிறார். யுத்தாதித்யம், நான் உனக்கு ஆதித்யம் தரேன்டா, எங்காத்துக்கு நீ சாப்பிடாம போலாமா ராவணா? ஆதித்யம் உனக்கு நான் சாப்பாடு போடுறேன். என்ன ஆதித்யம்? யுத்த ஆதித்யம். ஏ ராவணா, நீ சின்னவா, நான் வயசானவன் தான். இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி என் மாட்டு பொண்ணு அழிச்சுன்னு போறதுக்கு நான் விட மாட்டேன். கோரமா யுத்தம் பண்றார். அவனுடைய ரத்தத்தினுடைய குதிரைகள் எல்லாம் கொண்டு அவனுடைய கிரீடத்தை தட்டி அவன் கவச்சத்தை பொழந்து அவனுடைய நான்கயிற்றை அறுத்து ஏகாக்கியா நிறுத்திட்டார் ராவணன். அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஜட்டாயுசை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியல அவனை ராவணனால. ஏகாக்கியா நிறுத்தினார். வேற வழி இல்லைன்னுங்கிறச்சே பரமேஸ்வரால் அவனுக்கு ஒரு கத்தி கொடுத்துருந்தார், சக்தியாயுதம்னு பேர். அதை எடுத்து ஜட்டாயுசனுடைய 2 இறகையும் வெட்டினா, அவரை குத்தினா கீழே தள்ளினான். அங்கேருந்து கீழே தள்ளி மேலே கொண்டு போயிட்டான். அவர் பார்த்துட்டார். ஏதன் மத்தியில் என்ன ஆச்சுன்னா, மாரீச சம்ஹாரம் முடிஞ்சு ராமரும் லக்ஷ்மணரும் ஆசிரமத்துக்கு போகிறார். ஆசிரமம் தூதத் சூன்யம். ஆசிரமத்தில் வந்து ஆசிரமம் காலியாக இருக்கு. உடனே கதற ஆரம்பிச்சிட்டார் பிரபு. பரமே சீதையை கண்டியா அப்படியே அழுதுண்டே வரார். இந்த பக்கம்தான் போன மாதிரி இருக்கேன்னு பார்த்துட்டே வரார். கொஞ்சம் தூரத்திலேயே ஜட்டாயுசை பார்த்துட்டார். ஜட்டாயுசை பார்த்தா தூரக்கேந்து பிரபு பார்க்குறார். பார்த்து ஜட்டாயுசை பார்த்துட்டு லக்ஷ்மணாழ்வார்கிட்ட சொல்கிறார், யாரோ ஒரு ராட்சசன் கழுகு மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து பிராட்டியை தின்னுட்டாண்டா, ஜரிமானம் ஆகாமல் பிறண்டுன்னு இருக்காங்க. அப்போ தான் ஜட்டாயுசு கேட்குறார், ராமாயணம் மறந்து போயிட்டியா? நான் தான் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, தசரதனுடைய ஃப்ரெண்டு ஜட்டாயுசுன்னு பேர். ராவணன் தான் சீதையை அபகரணம் பண்ணிட்டு போயிருக்கான். விந்தோ நாம முகூர்த்தம். விந்துங்கிற முகூர்த்தத்தில் அவன் எடுத்துன்னு போனதுனால கெட்டு போன பொருள் தூக்கிட்டு போனவனை சேராது, உடையவன்ட்டையே திரும்பி வந்துடும். அவன் கொண்டு போன முகூர்த்தத்தினுடைய பலன் அது. நீ கவலைப்படாத, பிராட்டி உங்ககிட்டயே வந்துடுவா. அவன் தெற்கு பக்கம்தான் எடுத்துன்னு போனான். ஃபஸ்ட்டு க்ளூ அவர் தான் கொடுக்குறார். அவன் தெற்கில் லங்கையில் தான் அவனுடைய ராஜ்யம் இருக்குது. தெற்கில் தான் இருக்குது லங்கை. அவன் தெற்கு பக்கம்தான் எடுத்துகிட்டு போனான். அதனால நீ தெற்கு பக்கம் போய் தேடு. அவன் வந்து பிராட்டி மத்திரம் அழிச்சுட்டு போலாராமா. வைதேகீச்ச மமச்ச பிராணாங்கிறான். பிராட்டியோடு சேர்த்து என் பிராணனையும் எடுத்துட்டு போயிட்டான். உடனே ராமச்சந்திரமூர்த்தியினுடைய மடியிலேயே உயிரை விட்டாரான் ஜட்டாயுஸ். உடனே ஜட்டாயுஸை பார்த்து பிரபு சொல்றார், யாகதிர் யஜ்ஞசீலானாமாகிதாக்னேஷ்ச யாகதிஹி அபராவர்த்தினாய் யாச்ச யாச்ச பூமி பிரதாயினாம். யாகங்கள் பண்ணினவாள்லாம் எந்த புண்ணிய லோகத்துக்கு போவாளோ, அக்னிஹோத்திரம் பண்ணுறவாள்லாம் எந்த புண்ணிய லோகத்துக்கு போவாளோ, பூமி தானம் பண்ணுறவாள்லாம் எந்த புண்ணிய லோகத்துக்கு போவாளோ, அபராவர்த்தினா யாச்ச சன்னியாசிகளுக்கெல்லாம் எந்த புண்ணிய லோகத்துக்கு போவாளோ அந்த லோகத்துக்கு எந்த லோகத்துக்கு வேணாலும் நீங்கள் போங்க அப்படிங்கிற. ஜட்டாயுஸ் ராமரை பார்த்து கேட்குறது, நான் ஒரு புணத்தை கொத்தி திங்கிற கழுகு இந்த இடத்துக்குலாம் நான் போனால் என்னை உள்ளே விடுவாளா? மயாத்துவம் சமனஜாதா. யாரு சொல்லி நீ போற? நான் சொல்றேன் நீ போறன்னு நீ போ. எங்க வேணாலும் போங்கோ, எங்க வேணாலும் எவ்வளவு நாள் வேணாலும் இருங்கோ, எந்த லோகத்தில் எவ்வளவு நாள் இருந்து இனி போரும்னு தீர்மானம் பண்ணினதுக்கு அப்புறமா என் சரணத்தை வந்து அடைக்கும் அப்படின்னு தன் கையால ஜட்டாயுசுக்கு சம்ஸ்காரங்கள்லாம் பண்றாரு. பிரம்மவேத சம்ஸ்காரம் பண்ணினாராம் ஜட்டாயுசுக்கு ராமச்சந்திரமூர்த்தி. ஏன் அப்படின்னா, இவர் உள்ள வரும் பொழுதே விராதனுக்கு சம்ஸ்காரம் பண்றார், ஜட்டாயுசுக்கு சம்ஸ்காரம் பண்றார், கபந்தனுக்கு சம்ஸ்காரம் பண்றார்,
சபரி மோட்ச சாட்சி பூதா. சபரி கிளம்புறத உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ராவண சம்ஹாரம் ஆன உடனே விபீஷணன் சொல்றார், ஏ விபீஷணா, உங்க அண்ணா காலம் ஆயிட்டான், ராவணன் கும்பகர்ணனுக்கெல்லாம் நீ கர்மா பண்ணேன்னா பிள்ளையெல்லாமும் சேர்த்து கொண்டுட்ட. நீ கர்மா பண்றாங்கிறார், அவன் ராமதுரோகி கர்மா பண்ண மாட்டேங்கிறான். அந்த பேர் நான் காட்டுக்கு உள்ள வந்ததுலேருந்து நான் இந்த வேலை தான் ராசினா வீது போட்ட பூனல் இன்னும் உபயோகியா போடல, எனக்கு மந்திரம் நெட்டுருவாயிடுது, லைனா நான் எல்லாருக்கும் கர்மா பண்ணிட்டு வரேன், ராவணனுக்கு நான் பண்ணட்டு மாட்டான்னார். இல்லை நான் பண்றேன். என்ன என் ராமாயணம் தர்மத்தை சொல்றதுன்னா என்ன இது இப்படி காட்டுறது அப்படின்னா, நம்ம பண்ண வேண்டிய கர்மாக்களை நம்ம பண்ணலைன்னா நம்ம பண்ண வேண்டாததெல்லாம் நம்மளை பிடிச்சிக்கொண்டு. ஏன்னா ராமர் பண்ண வேண்டிய கர்மா தசரதருக்கு கொல்லி போடும். தாம் பண்ண வேண்டிய கர்மா தசரதருக்கு பண்ணாததுனால போற வரவாளுகளா நெருப்பு போட்டுட்டு இருக்க. இப்ப என்னன்னா, நம்ம பண்ண வேண்டிய நித்திய கர்மானுஷ்டானத்தை பண்ணிட்டு இருந்தா பண்ண வேண்டாத பிராயச்சித்தத்தை பண்ண வேண்டாம். பண்ண வேண்டிய நித்திய கர்மானுஷ்டானத்தை விட்டுட்டா இன்னைக்காவது ஒரு நாள் குடும்பம் நடுத்தரல் நின்று சிரமப்படும் பொழுது ஜவுசரி யாராவது சொல்லுவா, நீங்க அந்த பிராயச்சித்து பண்ணுவோம் இந்த பிராயச்சித்து பண்ணுவோம், உடனே அது போய் பண்ண வேண்டியதான். இப்போ என்ன அப்படின்னு தர்மத்தை காட்ட வந்த கிரந்தமானதுனால தாம் பண்ண வேண்டியதை ஒருத்தர் பண்ணலைன்னா பண்ண வேண்டாததெல்லாம் பிடிச்சுக்குங்க. ஜட்டாயுசுக்கு நெருப்பு போட்டு ஜட்டாயுசுக்கு மோட்சத்தை வாரி வழங்கினார் பிரபு. அங்கேருந்து நேர கிளம்பி வரார். கொஞ்சம் தூரத்தில் வந்தாக்க நெருக்கிறது இடம், காட்டில் தான் நடக்கிற, ஆனால் நடக்க இடம் இல்லாமல் நெருக்கிறது. என்னடா லட்சுமணா ஏதோ நெருக்கிறதே அப்படின்னு பார்த்தாக்க கபந்தன்னு ஒருத்தன். அவனுக்கு நம்ம சரீரம் மனுஷ சரீரம் மாதிரி ஆக்கிருத்திலாம் கிடையாது, ஒரு வயறு இருக்குமா அவனுக்கு. அந்த வயத்திலேயே கண்ணு மூக்கு வாய், வயத்திலேயே வாய் அவனுக்கு. அவனுக்கு வலது கையை 4 கிலோமீட்டர் இந்த பக்கம் இருக்கும், இடது கையை 4 கிலோமீட்டர் இந்த பக்கம் இருக்கும். அவன் 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த கையை அப்படியே அரிச்சு அதுக்கு இந்த 8 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வயத்தில் இருக்கிற வாயில தள்ளி தின்னுடுவான். அது ஒரு ரிஷி சாபம். ஒரு தேவன் கபந்தனா வந்திருக்கான். அது என்னாச்சுன்னா அவன் நெருக்கிறான், அவன் கைக்குள்ளே இவன் 2 பேரும் மாட்டிட்டான். இரடா லட்சுமணா என்னன்னு தெரியலையேன்னா அதோ கை தெரியறதுன்னா இந்த கையை ஒருத்தர் வெட்டினார், அந்த கையை ஒருத்தர் வெட்டினார். கபந்தன் அவன் பிராணன் போயிடுது. பிராணன் போனாக்கா உடனே அவன் தேவர் ரூபத்துல புஷ்பக விமானத்துல நிற்கிறான். பிரபுவை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினா, என்னுடைய சரீரத்துக்கு சம்ஸ்காரம் பண்ணுவோங்கிறான். சரியா போச்சு போ, நான் காட்டுக்கு வந்தாலும் எல்லாருக்கும் நெருப்பு போடுறதுக்காக வந்தேன் நான். இல்லை நீங்கள் உங்கள் கையால் என் சரீரத்துக்கு சம்ஸ்காரம் பண்ணாதான் எனக்கு அதுதான் எனக்கு டிக்கெட்டுங்கிறான். என் லோகத்துக்கு எனக்கு போகிறதுக்கு எனக்கு அதுதான் டிக்கெட்டு. சரி பிரபு லக்ஷ்மணாவோட எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி காட்டில் உள்ள விறகுகள்லாம் வச்சு கபந்தனுக்கு நெருப்பு போட்டு அவன் இந்த கபந்தன் சொல்கிறான், நீங்கள் இங்கேருந்து தெற்கிலேயே போங்கோ, அங்கே பம்பா தீரத்தில் கிஷ்கிந்தைன்னு ஒரு கிராமம் வரும். அந்த கிஷ்கிந்தா நகரத்து பக்கத்தில் மதக்கர ஆசிரமம் இருக்கும். அங்கே சுக்ரீவோ நாம தர்மாத்மா, சுக்ரீவன் ஒரு தர்மாத்மா இருக்கான். அவனை சக்கியம் பண்ணிக்கோங்க, சீதா லாபத்தை நீங்கள் அடையவே, உங்கள் சீதா லாபத்தை அடையிறதுக்கு சுக்ரீவன் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த கபந்தன் சொல்கிறான். அது பொய்யா இருக்க வாய்ப்பு இல்லை. பொய்யா இருந்ததுன்னா புஷ்பக விமானம் கீழே தள்ளியிருக்கும். அவன் சுக்ரீவன் தான் தர்மாத்மா, வாலி அதர்மன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். உடனே அங்கேருந்து நேரம் வந்தால் பிரபு ஆசிரமத்தில் கிளம்பினதுலேருந்து கிஷ்கிந்த சமுத்திரக்கரை வரைக்கும் நேரம் டைவர்ஷனே கிடையாது. என்ன பிராட்டியை தேடிட்டுன்னா வர டைவர்ஷனே கிடையாது. ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் டைவர்ஷன். என்ன அப்படின்னா சபரி ஆசிரமம், மதங்கர் ஆசிரமம். அங்கேருந்து நேராக ஒரு டேக் டைவர்ஷன் மாதிரி ஒரு லெஃப்டில் டைவர்ஷன் எடுத்து நேராக மதங்க ஆசிரமத்துக்கு போகிறான். அங்கே சபரி இருக்கு. சபரி இருந்தாக்க ராமஸ்ய பாதௌ ஜக்ராஹ லக்ஷ்மணஸ்ய ச தீமதா. ராமச்சந்திரமூர்த்தி அப்படி முன்னாடி இருக்கிறார், லக்ஷ்மணர் கையை கட்டிட்டு பின்னாடி நிற்கிறார். எனக்காக இத்தனை தூரம் நடந்து வந்திய அப்படின்னு ராமருடைய பாத சபரஹான்னா வேடன்னு அர்த்தம், சபரின்னா வேடுவ ஸ்திரீன்னு அர்த்தம். அவன் பேர் என்னன்னு தெரியாது. சபரின்னா என்ன அர்த்தம்னா வேடுவ ஸ்திரீ அப்படின்னு அர்த்தம். அவ பழங்கள்லாம் பறிச்சு வச்சிருக்கா. ராமருடைய பாதத்தை எடுத்து மடியில் வச்சுட்டு தன்னுடைய மேலாக்கனால ராமர் பாதத்தெல்லாம் தொடச்சி விட்டு, ஆமா இந்த பழத்தை சாப்பிடு, பழத்தை சாப்பிடு.
பிரமாணம் இருக்கு, பாடல்கள்லாம் இருக்கு. சபரி கடிச்சு கொடுத்தார். ஊத்துக்காடு கூட பாடுறாருன்னு, கடிச்சு கொடுத்த கனி சுவை என்ன இருக்கோ, கழட்டி கொடுத்த மாலை மனம் என்ன இருக்கோ, உரிச்சி கொடுத்த தோலில் சுவை என்ன இருக்கோ, உள்ளத்தை சொல்ல போனால் உனக்கென்ன சிரிப்போ, என் அந்தரங்க சிந்தையுடன் வந்து உறவாடின நந்த முகுந்தன் எந்த நாளும் அகலாதிருக்க ஆரூடம் ஒன்று சொல்லடி. இந்த நாடகத்திலலாம் நம்ம போடும்பொழுது கூட சபரி பழத்தை கடிச்சு கொடுத்தான்னு தான் சொல்கிறோம். ஆனால் வால்மீகி பகவான் கடிச்சு கொடுத்தான்னு சொல்லலை. அது என்னன்னா, ஆனால் சாப்பிட்டு பார்த்து தான் கொடுத்தான். சபரி சாப்பிட்ட பழத்தை கொடுத்தான்னு வால்மீகி சொல்கிறத இவெல்லாம் கடிச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து புளிக்கிறதா அப்படின்னு பார்த்து கொடுத்தாங்க. ஆனால் யதார்த்தம் என்னன்னா, 100 மாமரம் தோப்புக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, 100 மாமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு மாமரத்தினுடைய ஒரு மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்றது. அந்த மாம்பழம் புளிச்சுதுன்னா அந்த மரத்தில் உள்ள அத்தனை பழமும் புளிக்கும். அடுத்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிட்றது, அது தித்திச்சுதுன்னா அந்த மரத்தில் அத்தனை பழமும் தித்திக்கும். இப்படி 12-13 வருஷமா அவர் ராமநாமத்தை சொல்லி எந்தெந்த மரத்து பழங்கள்லாம் திதிக்கிறது, எந்தெந்த மரத்து பழங்கள்லாம் புளிக்கிறது. ராமர் வந்தா ஒரு மரத்தினுடைய பழத்தை சாப்பிட்டு பாப்பா, ராமர் வந்தா இது புளிக்கிறது, இந்த மரத்து கனியை அவருக்கு கொடுக்க கூடாது. இப்படி பார்த்து வச்சுட்டாலாதான் சாப்பிட்டு பார்த்து கொடுத்ததுன்னா எச்ச பண்ணி கொடுத்ததுன்னு அப்படி ஆயிடுத்து. பக்தி விஷயத்துல அது தப்பு இல்லை. பக்தி விஷயமா பேசும் பொழுது அது கண்டூஷ பூத்கார மார்காவர்த்தித பாதுகா பசுபதேகே அங்கஸ்ய கூர்ச்சாயதே. அவர் ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் கண்ணப்ப நாயனார் சொல்றாரு, மார்க ஆவர்த்தித பாதுகா பசுபதேகே. போட்டு தேஞ்ச செருப்பு எடுத்து பரமேஸ்வரால் தலையில வச்சா அது பரமேஸ்வராளுக்கு எப்படி இருந்ததுன்னா, பவித்திரத்தை அவர் தலையில வச்சாம அங்கஸ்ய கூர்ச்சாயதே, கூர்ச்சத்தை போட்டா மாதிரி இருந்துதான். கண்டூஷாம்புலி அவன் வாயில எடுத்துட்டு வந்து ஜலத்தை துப்பறான். கிஞ்சித் பக்ஷித மாம்சசேஷ கபலம் நவ்யோபஹாராயதே. கொஞ்சம் கடிச்சு பாக்கி ஏதோ முயலோ இல்லை முள்ளம்பன்றியோ பிடிச்சிருக்கான். அவன் பிடிச்சி என்ன பண்ணிட்டான், அதை அறுத்து எடுத்து மாம்சத்தை எடுத்து கசக்கி புரண்டி மாவளுக்கு மாவு மாதிரி உருட்டி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பையில வச்சுட்டு இருந்தானா, தோல் பையில. இவர் குளிச்ச நமக்கு அவன் தோன்றது காரணம், நம்ம குளிச்சா நமக்கு பசிக்கிறதே. இப்போ இவரை வாயில ஜலத்தை எடுத்துன்னு துப்பி இவரை குளிப்பாட்டிட்டோம், இப்போ இவருக்கு பசிக்குமே. அப்ப என்ன பண்றதுன்னா, கிஞ்சித் பக்ஷித மாம்ச சேஷ கபலங்க. அவன் மிச்சம் வச்சிருந்தானோ அந்த அந்த சத பிண்டத்தை எடுத்து பரமேஸ்வரால் முன்னாடி வச்சு சாப்பிடு பரமேஸ்வராங்கிறார். அவருக்கு எப்படி இருந்ததுன்னா, நவ்யோபஹார பவித்திரமா மடப்புள்ளியில அழகா ஜம்முன்னு அன்னத்தை எடுத்துன்னு வந்து அன்னாபிஷேகத்துக்கு அப்படின்னா மாதிரி இருந்துதான் அவருக்கு. அப்ப என்னன்னா, பக்தி கிம் ந கரோதி, பக்தி என்ன பண்ணாது, இது வேற விஷயம். பக்தி அதனால தப்பு இல்லை. சபரி கடிச்சு கொடுத்தாருன்னா பக்தி விஷயமாச்சே தவிர சரித்திரம் அப்படி இல்லைங்கிற. அவன் என்னன்னா, அந்த மரத்து பழத்தை சாப்பிட்டு பார்த்து இது நன்னா இருக்குன்னு அதை பறிச்சு வச்சான். உடனே பிரபு அதை ஸ்வீகரிச்சுட்டார். இதே வேடன் தான் குஹன். சபரியும் வேடுவ ஸ்திரீ, குஹனும் வேடன் தானே. குஹன் கெஞ்சறான், ஏதாவது சாப்பிடுங்கிறான். பிரபு தொட மாட்டேன்னுட்டார். ஆனால் சபரி ஆத்துக்கு வந்து மெனக்கட்டுண்டு அவ பார்த்து வச்சிருக்கிற பழங்களை சாப்பிட்றான். ஏன் அப்போ வேடனா இருந்தா குடிக்காது, வேடுவ ஸ்திரீயா இருந்தா குடிக்குமா, என்ன தாரதமியம் இதுல அப்படின்னா, சபரிக்கு மதங்கருங்கிற குரு கிருப்பை இருந்தது. அதனால இங்க பிரபு சாப்பிட்டார். குஹனுக்கு குரு கிருப்பை இல்லாததுனால அங்க சாப்பிட்டார். குரு கிருப்பை ஹேதுவா இருக்கு பகவானை அடையறதுக்கு. அந்த சபரியை பார்த்து கேட்கிறார், கச்சித்தே நிர்விதா விக்னா கச்சித்தே வர்ததே தமஹ கச்சித்தே நியத க்ரோதஹ ஆஹாரஸ்ச தபோதனே. உன்னுடைய விக்னங்கள்லாம் குறைஞ்சுதா சபரி? கச்சித்தே நிர்ஜிதா
விக்னாஹா கச்சித்தே வர்த்ததே தபஹ. தபசு வளர்ந்துதான் உனக்கு தபஸுக்கு உண்டான விக்னங்கள்லாம் நிர்விக்னமாச்சா. தடை என்ன? ஏதோ ஒரு சத்காரியம் பண்ணணும்னு ஆரம்பிக்கும் பொழுதே தடங்கள். அப்பவே தெரிஞ்சுக்கலாம் அது நல்ல காரியம். கெட்ட காரியத்துக்கு கலியுகத்தில் அது சர்வானுகூலத்தை. கலியுகத்தில் ஏதாவது யாருக்கும் தெரியாது ஏதாவது ரெண்டாங்கட்டா வேலை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதில் சர்வ அனுகூலம் பண்ணுமாம் கலி. ஏன்னா கலினா அதர்மமித்ரேனா தரேயம் பாதிதாதுனாங்கிறார் பாகவதத்தில். கலியும் அதர்மமும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால பார்க்கறதுக்கு சத் விஷயம் மாதிரி இருக்கும், அந்தரங்கத்தில் சுத்தி இருக்காது. ஏன்னா அது அப்படிதான் வருமா. ஆனால் அந்தரங்க சுத்தியாக ஏதாவது ஒரு நல்ல காரியத்தில் சத் விஷயத்தில் ஈடுபடணுங்கிறச்சே, கதைக்கு கிளம்பலாங்கிறச்சவே அதுக்கு யாராவது வருவா, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்னன்னா கச்சித்தே நிர்ஜிதா விக்னா. விக்னங்கள்லாம் போச்சா சபரி. கச்சித்தே வர்த்ததே தபஹா. நேத்திக்கு இன்னைக்கு தபஸ் வளரணும், இன்னைக்கு நாளைக்கு தபஸ் பண்ணணும். நேத்திக்கு 100 காயத்ரி பண்ணுறோமா, இன்னைக்கு 101வது பண்ணணும். இன்னைக்கு 101, நாளைக்கு 102. இப்படி தான் வளரணுமே தபஸ் வளரணுமே தவிர அப்படியே குறையக்கூடாது. நேத்திக்கு 100 பண்ணியாச்சு, அதனால இன்னைக்கு 90 பண்ணினா போகிறோம், டைம் இல்லை 32 ஆவர்த்தி பண்ணினா போகிறோம்னு நினைக்கக்கூடாது. கச்சித்தே வர்த்ததே தபஹா கச்சித்தே நியத குரோதஹா. கோபம் குறைஞ்சிதான். தபஸுடைய லட்சணமே கோபம் குறையுது. அது ரிஷிகள் சில பேருக்கு துர்வாசர், விஸ்வாமித்திரர், இது மாதிரி சில ரிஷிகளுக்கு அவளுக்கு கோபப்பட்டா தபசு வளரும்னு வரும். அதனால அவ கோபப்படுவாளே தவிர நமக்கெல்லாம் அப்படின்னா கோபமே வரக்கூடாது. கோபங்கிறது அழுக்கு இல்லையோ, மனசனுடைய அழுக்கு கோபம். இப்போ மனசுல கோபங்கிற அழுக்கு இருக்கிற வரைக்கும் பகவான் அழுக்கு இடத்துக்கு வருவானோ வரவானோ. கச்சித்தே நியத குரோதா. உனக்கு கோபங்கள்லாம் குறைஞ்சுதா. ஆகாரஸ்ச தபோதனே. தபஸுக்கு முக்கியமான தனம் என்ன அப்படின்னா சோத்தை குறைச்சியான்னு கேட்குறேன். ஆகாரத்தை குறைச்சியா. என்ன நிறைய சாப்பிட 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 சரீர அந்த தர்மம் பிடிச்சிக்கும், தபஸில் ஈடுபட முடியாது. அதனால தானே மாற்றி மாற்றி ரிஷிகள் நீ சதுர்த்தி விரதரு, சஷ்டி விரதரு, ஏகாதசி விரதரு, அமாவாசை விரதரு, பிரதோஷ விரதர் மாற்றி மாற்றி சாப்பிடாதுன்னு தபோ நானசனாத்பரங்கிற ரிஷிகள். பட்டினி கிடக்கிறத விட தபசே கிடையாது. சரீரம் ஏற 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 அவனுக்கு தபஸ் இல்லைன்னு அர்த்தம், தபஸ் குறையுதுன்னு அர்த்தம். ஆகாரம் நியமமாக இருக்கணும். எந்த பண்டிகையாக இருந்தாலும் அந்தந்த பண்டிகைகளுக்குன்னு ஒரு நியமமாக இருக்கக்கூடிய நேவேத்தியங்களை வச்சிருக்காளன்னு ரிஷிகள். நவராத்திரினா சுண்டல் கொடுக்கறது, பிள்ளையார் சதுர்த்தினா கொழக்கட்டை. எந்த நேவேத்தியத்தை ஸ்பெசிஃபை பண்ணாத ஒரு விரதம் சொல்லுங்க பார்க்கணும், கிடையவே கிடையாது. அப்போ என்னன்னா இது நேவேத்தியம் பண்ணுறது விஷயம் இல்லை, அது நியமம் முக்கியம். இந்த கண்டபடி திங்கக்கூடாது, மூலம் தெரியாமல் சாப்பிடக்கூடாது. யார் சமைச்சா தெரியணும், யார் ஆற்றுல இது பண்ணினதுன்னு தெரியணும், யார் ஜலம் எடுத்துன்னு வந்தான்னு தெரியணும், பண்ணினதை யார் கொண்டு வந்தான்னு தெரியணும். இந்த மூலம் தெரியாமல் ஒரு வஸ்துவை வாய் உள்ள போடவே முடியும். ஏன்னா நம்ம வாய் வழியாக தான் என் பகவான் சொல்கிறான்னு, அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆசிரிதா. அப்போ என்னன்னா நம்ம வாய் வழியாக சுவாமி சாப்பிட்றான்னு நினச்சிட்டுட்டோம்னா எதை வேணாலும் உள்ளே போடுவோம். அப்போ கடையில் இருக்கிறத வாங்கி சாப்பிடுவோமா, ஹோட்டலுக்கு போவோமா? அப்போ என்னன்னா நம்ம வாக்குனால பகவான் சாப்பிட்றான்னு நினச்சிட்டாக்க நேர்மையாக இருக்கும், எல்லாத்தையும் சாப்பிடணும். அதை தான் கேட்குறார். ஆகாரஸ்ச தபோதனே. உன் தபஸுக்கு முக்கியமான தனமே என்னன்னா ஆகார நியமம். இதெல்லாம் ஆச்சான்னு கேட்குறார். சபரி சொல்கிறா, இதுக்கெல்லாம் நீ நிறைய கேள்வி கேட்குற, எனக்கு பதில் தெரியாது. எனக்கு ஒன்றே ஒன்று தீர்மானம், என் தபஸு இன்னைக்கு பழிச்சுடுத்து. என்னன்னா நீ நிற்கிற என் முன்னாடி, நீ நிற்கிற தபசு பழிச்சுடுத்து. டைம் ஆறுது எனக்கு. என்னுடைய குருநாதர் மதங்கர் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் எனக்காக. அதனால் அவருடைய அக்னிஹோத்திர அக்னியை 13 வருஷமாக அணையாமல் நான் பார்த்துட்டு வரேன். அதில் நான் இறங்குறேன். நீ 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 வெறும் பேசாது நின்றுக்கோ, பார்த்து விட்னஸ் பண்ணு போறோம்னு அந்த அக்னிஹோத்திர அக்னியில இறங்குறாளாம் சபரி. சபரி மோக்ஷ சாட்சி பூதா. ரகுவீர கத்தியத்தில் சுவாமி தேசியம் சொல்கிறார், சபரி இறங்குறா. இறங்கினா பிரபு கேட்குறாளா சுடுறதா, அக்னியில் இறங்குறா.
சுடுறதான்னு கேட்குறேன். இவன் திருப்பி கேட்டால் சுடுமான்னு கேட்குறேன். சுடுமா அப்படின்னு கேட்குறேன். ஏன் அப்படின்னா ஹார்ட் டாக்டர்லாம் பைபாஸ் சர்ஜரிலாம் இன்றைக்கி அனாயாசமாக பண்ணுறாங்க. சாதாரணமாக ஹார்ட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணினேன் சாருங்கிறா, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணினேங்கிறா, கிட்னி எப்படி பண்ணுறாதுன்னா அப்படின்னா ஏதோ ஒரு 10,000 ரூபாய் 20 ரூபாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷனை போடுறா. அவன் மரம் மாதிரி கிடக்கான். 2 புழக்கிறான் சார். நெஞ்ச 2 புலந்து அதை ஹார்ட்டை எடுத்து வெளியில் வச்சு அதை என்ன பண்ணணுமோ பண்ணி திருப்பி உள்ளே வச்சு திருப்பி தைச்சி எழுப்புறான், எழுந்துடுறான் சார். இது என்ன எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்போ என்னன்னா ஒரு தரித்திர 10,000 ரூபாய் ஊசி அந்த வேலையை பண்ணுறதே. பிரபோ ராமா, உன் கட்டாட்சத்துக்கு அந்த பலம் கூட இருக்காதா? இந்த அக்னி என்ன சுடுமா? நீ பார்க்கும்போது தான் நான் இறங்குறேன், இந்த அக்னி என்ன சுடுமா அப்படின்னு சபரி ஸ்தானத்துக்கு மதங்கர் ஆசிரமத்தோட மதங்கர் ரிஷிகளோடு போய் சேர்ந்தா. மேலே ராமச்சந்திரமூர்த்தி சபரி ஆசிரமத்திலிருந்து பம்பா தீரருகான் விரக்ஷான் வீக்ஷமானோ சமந்ததா அப்படின்னு சபரி ஆசிரமம் சபரி சரித்திரம் தான் ஆரண்யகாண்ட கடைசி சரித்திரம். மேலே நாளைக்கு கிஷ்கிந்தாகாண்டம். ஜானகீகாந்த ஸ்மரணம் அத்குரு சுவாமினஹ அஞ்சனேய சுவாமினஹ.